நம் தேவனாகிய இயேசு கிறிஸ்துவினால் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் சந்தோஷமும் உண்டாவதாக. இன்றைக்கு ஆவியின் பலனோடு விழித்திருக்கிறது அவசியங்கிறது குறித்து பார்க்க போறோம். அதற்குரிய வேத பகுதி நியாயாதிபதிகள் புஸ்தகம் 16வது அதிகாரம் வசனம் 20. புக் ஆஃப் ஜட்ஜஸ் சாப்டர் 16 verse 20. அப்பொழுது அவள், சிம்சோனே, பெலிஸ்தர் உன்மேல் வந்துவிட்டார்கள் என்றாள். அவன் நித்திரை விட்டு விழித்து, கர்த்தர் தன்னை விட்டு விலகிறதை அறியாமல் எப்போதும் போல உதறி போட்டு வெளியே போவேன் என்றான். இந்த வசனத்திற்கு போகிறதுக்கு முன்பாக சிம்சோனை பற்றி சுருக்கமா பார்க்கலாம். சிம்சோன் இஸ்ரவேலரை பெலிஸ்தரின் கைகளுக்கு நீங்களாக்கி ரட்சிக்கும்படியாக தேவன் தெரிந்து கொண்ட பாத்திரமா இருக்கிறாரு. அவனுடைய தாய் 14 மலடியா இருக்கிறாங்க. அவங்களிடத்துல தூதன் தோன்றி அவங்களுக்கு ஒரு ஆண் பிள்ளை பிறக்கும்ன்றத சொல்லி குறிப்பாக சில காரியங்களை சொல்றாரு. அதை குறித்து நியாயாதிபதிகள் 13வது அதிகாரம் 5வது வசனத்துல பார்த்தோம்னா, நீ கர்ப்பம் தரித்து ஒரு குமாரனை பெறுவாய், அவன் தலையின் மேல் சவரகன் கத்தி படலாகாது, அந்த பிள்ளை பிறந்தது முதல் தேவனுக்கென்று நசரேனாய் இருப்பான், அவன் இஸ்ரவேலை பெலிஸ்தரின் கைக்கு நீங்களாக்கி ரட்சிக்க தொடங்குவான் என்றார். இந்தபடியாக தூதன் சிம்சோனுடைய தாய்க்கு காரியங்களை வெளிப்படுத்தின பிற்பாடு சிம்சோன் சவரகன் கத்தி படாம நசரேயனாக வளர்க்கப்படுறாரு. அந்தபடியாக தேவனுடைய ஆவியானவர் சிம்சோனுக்கு துணை நிற்கிறாரு. இந்தபடியாக பலம் கொண்டு இஸ்ரவேலரை பெலிஸ்தருடைய கைகளுக்கு தப்புவிக்கிற பலனை சிம்சோனுக்கு தேவன் அருளி செய்திருக்கிறாரு. இந்தபடி நசரேயனாக அவர் இருந்ததுனால ஆவியில பலம் கொண்டவராக எப்பொழுதும் விழிப்போடு பெலிஸ்தியரை எதிர்த்து நிற்கிற பலத்தோடு சிம்சோன் காணப்படுறாரு. அப்படி தேவ ஆவியில பலன் கொண்டு விழித்திருக்கிற அவர் சேரே காற்றங்கரையில இருக்கிற தெலீலாங்கிற பெண்ணோட சிநேகமா இருக்கிறாரு. அப்படி சிம்சோன் தெலீலாலோட நெருக்கமா இருக்கிறத பெலிஸ்தியர் அறிந்த போது ஆட்களை அனுப்பி அவனுடைய பலம் எதுல இருக்கிறதுங்கிறத அறிந்து கொண்டு இவர்களுக்கு அறிவிக்கும்படியாக சொல்லி அவளுக்கு சில வெகுமானங்களை தருவதாக சொல்றாங்க. அந்த ஆசைக்கு இணங்கி தெலீலாலும் சிம்சோன் இடத்துல அவனுடைய பலம் எதுல இருக்குங்கிறத விசாரிக்கிறா. அப்படியாக விசாரிக்கும் போது சிம்சோன் 3 முறை பொய்யான காரியங்களை சொல்றான். அந்தபடியாக அவன் சொன்னதை அவ விரும்பாம, நீ என்ன பரியாசம் பண்ணி பொய் சொல்லிட்டு இருக்கன்னு சொல்லி அவனை தினமும் நெருக்கி அலட்டி கொண்டிருக்கிறா. அப்படியாக 3 முறை அவன் தெலீலா இடத்துல சொன்ன பொய்னால பெலிஸ்தியர் அங்க வந்த போது அவங்கள அவன் முறியடித்தான். ஆனா 4வது முறை அவள் அவனை தொடர்ந்து கேட்டுக்கொண்டிருந்ததுனால அவன் தன்னுடைய இருதயத்தில் இருக்கிறது எல்லாத்தையும் வெளிப்படுத்தி அவளிடத்துல எல்லா உண்மையும் சொல்லிடுறான். அதை இதே அதிகாரம் 17வது வசனத்துல பார்க்கும்போது, தன் இருதயத்தை எல்லாம் அவளுக்கு வெளிப்படுத்தி, சவரகன் கத்தி என் தலையின் மேல் படவில்லை, நான் என் தாயின் கர்ப்பத்தில் பிறந்தது முதல் தேவனுக்கென்று நசரேயனானவன், என் தலை சிரைக்கப்பட்டால் என் பலம் என்னை விட்டுப்போம், அதனாலே நான் பலட்சியமாகி மற்ற எல்லா மனுஷரை போலும் ஆவேன் என்று அவளிடத்தில் சொன்னான். இந்தபடியாக சிம்சோனுடைய பலனை அவள் அறிந்து கொண்ட பிற்பாடு பெலிஸ்தியர் இடத்துல சொல்றா. அந்தபடியாகவே அவனை தன்னுடைய மடியில நித்திரை பண்ண செய்து அவன் தலைமயிரின் 7 ஜடைகளையும் சிறைக்க பண்ணுகிறா. அந்தபடியாக சவரகன் கத்தி அவன் மேல பட்டவுடனே தேவ ஆவியின் பலன் அவனை விட்டு போகுது. அதை அவன் அறியாம இருந்த போதுதான் பெலிஸ்தர் அவனை மேற்கொள்ளும்படியாக வராங்க. அப்பதான் நாம பார்த்த பிரதான வசனத்துல சொல்லப்பட்டபடி தெலீலால் சிம்சோன் இடத்துல பெலிஸ்தர் உன்மேல் வந்து விட்டார்கள்னு சொல்றா. நித்திரைய விட்டு விழித்தாலும் அந்த விழிப்பு தேவ ஆவியில பலமில்லாம இருக்கிறதுனால பெலிஸ்தியர் அவனை மேற்கொள்றாங்க. அதை அவன் அறியாம இருந்ததுனால்தான் எப்பொழுதும் போல உதறி விட்டு வெளியே போய் பெலிஸ்தியரை மேற்கொள்ளான்னு நினைச்சான். அந்தபடியாக அவன் மேற்கொள்ள முடியாம போனது எதனால? அவன் விழித்தெலும்பியும் கர்த்தர் அவனை விட்டு விலகினத அறியாமல் இருந்ததுனால. இந்தபடியாக கர்த்தருடைய கற்பனையை விட்டு விலகும்படியாக சிம்சோன் இடம் கொடுத்ததுனால கர்த்தர் அவனை விட்டு விலகினாரு. அப்படியாக அவன் ஆவியில பலன் இல்லாம இருந்த போது அவன் விழித்து கொண்டாலும் அது பிரயோஜனம் இல்லாம போயிடுச்சு. இந்தபடியாகவே அநேக நேரங்கள்ல நம்மை அறியாமலே கர்த்தருடைய கற்பனைகளை விட்டு வழிவிலகி போய் தேவ ஆவியானுடைய நடத்துதல் இல்லாம இருக்கும் போது நாம விழிப்போடு சில காரியங்களை மேற்கொள்ளான்னு நினைப்போம். ஆனா அதை மேற்கொள்ள முடியாம போயிடும். அந்த இடத்துல நாம நிதானிக்க வேண்டியது, ஆவிக்குரிய பலனோடு விழித்திருக்கிறோமாங்கிறத நிதானிச்சு பார்க்கணும். நாம பார்த்த பிரதான வசனத்துல கர்த்தர் அவனை விட்டு விலகினதை அறியாமல்னு சொல்லப்பட்டிருக்கு. நம்முடைய வாழ்க்கையில தேவனை உடையவர்களாக நாம எப்படி காணப்படுறோம்? ஆவியானவர் நமக்குள்ளார வாசம் செய்கிறதன் மூலமாக அவருடைய வார்த்தைக்கு செவி கொடுத்து அவருடைய கட்டளைகளை பின்பற்றினோமே ஆனால் நாம ஆவியில பலமுள்ளவர்களாக விழிப்போடு செயல்பட முடியும். ஆனா ஆவியில பலன் இல்லாம நாம விழிப்போடு இருந்தாலும் அதுல ஒரு பிரயோஜனமும் இருக்காது. சத்ரு நம்மை மேற்கொள்கிற விதமாக இருக்கும்.
அந்தபடியாக நம்ம ஒரு நாள் இருக்கக்கூடாது. புத்தி இல்லாத 5 கன்னிகைகள் விழித்தாங்க. ஆனா அவங்க விழித்திருந்தும் எண்ணெயாகிய பரிசுத்த ஆவியானவர் இல்லாம போனதுனால அவங்க விழித்திருந்தும் பிரயோஜனம் இல்லாம போச்சு இல்லையா? அந்தபடியாக நம்மிடத்துல தேவ ஆவியானுடைய பலம் இருக்கணும். அப்பதான் நாம விழித்திருக்கிறதுல பிரயோஜனம் இருக்கும். நம்முடைய சத்ருவை மேற்கொள்ள முடியும். இந்தபடியான விழிப்பு நம்மிடத்துல காணப்படணுங்கிறதுக்காகவே இந்த பகுதிகள் நமக்கு காண்பிக்கப்பட்டிருக்கு. இதை உணர்வுள்ள இருதயத்தோடு பார்த்து ஆவியின் பலத்தோடு விழித்திருக்க அவரை நோக்கி பார்ப்போமா? கர்த்தாவே, தேவாதி தேவனே, உமக்கே இந்த வேலையில் நன்றி செலுத்துகிறோம் ராஜா. அப்பா, சிம்சோன் கர்த்தர் தன்னை விட்டு விலகிறதை அறியாமல் விழித்து கொண்டும் பிரயோஜனம் இல்லாம போனது போல நாங்க ஒரு நாளும் இருந்துடக்கூடாதுங்கிறத இந்த பகுதிகள் மூலமா எங்களுக்கு காண்பிச்சிருக்கீங்க தகப்பனே. அந்தபடியாக ஆவியின் பலத்தோடு நாங்க விழித்திருக்கிறது அவசியங்கிறத இந்த வார்த்தைகள் மூலமா எங்களுக்கு காண்பிச்ச தயவிற்காக நன்றி செலுத்துறோம் ராஜா. அந்தபடியே ஆவியின் பலத்தோடு விழித்து செயல்பட்டு சத்ருவை மேற்கொள்ள தேவரீர் எங்களை ஒவ்வொரு நாளும் நடத்தி அருளுங்க. அப்படியே நீங்க நடத்த போகிற கிருபைக்காய் நன்றி. சகலவித துதி, மகிமை, கனம் யாவும் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறேன் பிதாவே. ஆமேன், ஆமேன்.